ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லிக்கும் தோசைக்கும் ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் நல்ல டேஸ்டான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இட்லிக்கும் தோசைக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கண்டிப்பாக செய்ய சொல்லுவாங்க. முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கங்க. 4 பல் பூண்டு. இப்போ இது ரெண்டையுமே லேசாக வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து இதில் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கங்க. இது கூடவே ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. இப்போ இது ரெண்டையுமே லேசாக வதக்கி விட்டுக்கங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் அடுத்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இது ரெண்டையுமே சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. உங்ககிட்ட கசகசா இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க. பொட்டுக்கடலை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வதக்கி விட்டுட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உங்களால் எந்த அளவுக்கு மையை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மையை அரைச்சி எடுத்துக்கங்க. அவ்வளவுதான். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்த ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை 3 கிராம்பு சேர்த்து தாளிச்சுக்கங்க. ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன துண்டு கல்பாசியை மறக்காமல் சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் லேசாக வதக்கி விட்டுக்கங்க. லேசாக பொரிஞ்சு வரட்டும். அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை மட்டும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. இதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயம் லேசாக வதங்கி செவக்க ஆரம்பிக்கட்டும். அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வரணும். தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது நமக்கு சீக்கிரமே வதங்கி வந்துடும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் அடுத்து இதில் ஒரு சின்ன உருளைக்கிழங்க வேக வச்சு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக மசிச்சு வச்சுருக்கேன். நிறைய உருளைக்கிழங்கு சேர்க்கக்கூடாது. ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்த்தா போதும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை எண்ணெயிலேயே லேசாக வதக்கி விட்டுக்கங்க. 1 நிமிஷத்துக்கு லேசாக வதக்கி விட்டால் போதும். அடுத்து இதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். தனி மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே சேர்த்து 1 நிமிஷத்துக்கு திரும்பவும் மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து நாம் அரைச்சி வச்ச வெங்காய பொட்டுக்கடலை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நாம் ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது லேசாக வதங்கி வந்ததும் அடுத்து நாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2.5 கப்லேருந்து 3 கப் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கட்டிப்படாமல் கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டாச்சு. அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நாம் காய்கறிகள் எதுவும் அதிகம் சேர்க்காதனால உப்பு நமக்கு இதில் குறைவாக தான் தேவைப்படும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி உப்பு பார்த்து சேர்த்துக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட இதை இட்லிக்கும் தோசைக்கும் சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான, அதே நேரத்தில் நினச்ச உடனே சட்டுன்னு செய்கிற மாதிரியான ஒரு ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.